Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல The Loyal Pin episode 15 part 1 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மேரேஜ் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. அதோடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதாவது அந்த ஹைனஸும் ஆனினுடைய அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அவங்க கையில உள்ள அந்த தீர்த்தத்தை இவங்க கையில ஊத்திட்டாங்கன்னா இந்த மேரேஜ் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ அதனால லேடி பின்னுக்கு மனசுக்குள்ள படப்படன்னு அடிச்சுக்குது. இதுதான் அவங்க லைஃபோட லாஸ்ட் பார்ட்டுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்பவே சீரியஸா முகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேரேஜ் முடிய போகுது அப்படிங்கிறதுனால. அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கையில ஊத்த வரும்போது இன்னொரு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த சாவித்ரி மிஸ்டர் குவாவால பிரெக்னன்ட் ஆக்கப்பட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்து கத்துறாங்க. ஸ்டாப் ஈட்டுன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. எல்லா தமிழ் படத்துலயும் வரா மாதிரி லாஸ்ட் சீன்ல கரெக்டா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிறுத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க உட்காந்துருக்காரு மாஸ்டர் குவா, அவருடைய ஒய்ஃப் தான் நானே, ஆனா அவருக்கு போய் இப்ப மேரேஜ் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே, இது நியாயமான்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ஒரு மாஸ்டர் குவாவுக்கு ஒண்ணுமே புரியல, இவ எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர் குவாவோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவளை பிடிச்சி வெளில தள்ளுங்க, லாஸ்ட் நேரத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் அந்த பொண்ணு காதுலயே வாங்கிக்கல. என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து மாஸ்டர் குவா கிட்ட பேசுது. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஒரு வீட்டில் தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு சொல்லி கேட்குது. யாருமா நீனு இங்கே வந்து என் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, உங்களுடைய குழந்தை என் வயிற்றுல வளருது, இத்தனை மாதம் ஆயிடுச்சு, இப்போ போய் இப்படி பொய் சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது, எவன்கிட்டயே குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டு என் பேரை சொல்றியான்னு சொல்லி அப்போயும் மாஸ்டர் குவா எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. விடுற மாதிரி தெரியல. சரி அது பரவாயில்ல, குழந்தை வந்து உங்களால வரலன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு வீடு வாங்கி கொடுத்தீங்க? எந்த வித சம்பந்தமும் இல்லாத எனக்கு நீங்க எதுக்கு வீடு வாங்கி தரணும்னு சொல்லி கேக்குது. என்ன கேட்டாலும் அவர் ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபைனலி அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசி ஒன்றும் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, சரி இந்த உன்னோடது கிடையாதுல்ல, இந்த குழந்தை யாரோடது நீ சொல்ற, இது ஏன் வயிற்று, அப்ப நான் இந்த குழந்தைய அனாதை குழந்தைய நானே அடிச்சு கொண்டுறேன்னு சொல்லிட்டு வயிற்றுல போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிறாங்க. அடிச்ச அடியில மாஸ்டர் குவா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பி வந்துடுறாரு. சாவித்திரி நிறுத்துன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி, இது நம்ம குழந்தை தானே அவர் வாயாலே சொல்லிடுறாரு. ரொம்ப பயங்கரமான பொண்ணா இருக்கும் போல அவர் வாயாலே உண்மையை ஒத்துக்க வச்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனா லேடி பின்னுக்கு மயக்கம் வந்துருது, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இவங்க ஒரு பக்கம் லேடி பின் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் மாஸ்டர் குவாவா அந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நிறுத்துங்கன்னு சொல்லி ஹைனஸ் கத்துறாரு. கத்துன உடனே அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் பார்த்தா லேடி பின் கிட்ட பட்டாமிக்காவும் பிரீக்கும் உட்காந்துருக்காங்க. அவங்க எழுந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பிரியக்கும் ஆறுதல் சொல்றது, கவலைப்படாதீங்க அவங்க எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. பட்டாமிக்காவுக்கு அப்படியே முகமே மாறிடுச்சு. பழைய சீன்ஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. எத்தனை தடவை வந்து நம்மள்ட்ட சொல்லியிருப்பா, நம்ம காலில் விழுந்து அழுதுருப்பா, நம்ம கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அதுலயும் முக்கியமா ஆனின், கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இதுக்கு அனுபவிப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சரி நம்ம தான் காதல் வாங்காம இருந்துட்டோம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ண நினைச்சிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரீக் சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், அவங்களுக்கு வேற எதுவும் மயக்கம் கிடையாது, மேரேஜை நினைச்சு அவங்க தூங்கவும் இல்லை, சரியா சாப்பிடவும் இல்லை, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பிரீக் சொல்ல, அந்த இடத்துக்கு பட்டாமிக்காவை கூப்பிட ஒரு ஆள் வருது. அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ பிரீக் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருது. அவங்க போன கொஞ்சம் நேரத்துலேயே டவலை வச்சு மேலெல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எழுந்துடுறாங்க. எழுந்ததும் மேரேஜ் என்னாச்சுன்னு சொல்லி தான் லேடி பின் கேக்குறாங்க. அவங்க கேட்டதுமே மேரேஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசுறதுக்கு தான் ஹைனஸ், அவங்க மாஸ்டர் குவா ஃபேமிலி, பட்டாமிக்கா எல்லாரும் போயிருக்காங்க, அவங்க வந்தாதான் என்ன நடந்ததுன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சரி நீ அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு லேடி பின் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆட்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க.
உட்காந்துக்கிட்டு எல்லாரும் மாஸ்டர் குவாவே முறைக்கிறாங்க. மாஸ்டர் குவா தலையை குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. யார் முகத்தையும் பார்க்க முடியல, அவரால் குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு வேலையை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, அதுவும் எங்க பேலஸ்லயே வந்து உனக்கு பண்ண எவ்வளோ தைரியம்தான்னு சொல்லி ஹைனஸ் கேட்குறாரு. அது எதுக்குமே மாஸ்டர் குவா பதில் சொல்லாம தலையை நட்டுட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, இது சம்மந்தமா எனக்கு எதுவுமே தெரியாது. என் பையன் ரொம்ப நல்லவன் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. மாஸ்டர் குவாவும் அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. சொல்லும் போது கூட நிமிர்ந்து யார் முகத்தையும் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாரும் அவரையே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. முக்கியமா பட்டாமிக்கா, அதை விட முக்கியமா அவருடைய ஃப்ரெண்டு ஆனினுடைய சின்ன அண்ணன் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஏன்னா அவரும் தானே ஏமாத்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கோபமா இருக்காரு. எல்லாரும் முறைச்சிட்டு இருக்கும் போது ஹைனஸ் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதுதான் நீ செஞ்சாகணும். நீ அந்த கன்சீவான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும். எல்லாரும் முன்னாடியும் மேரேஜ் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டு போகணும். அதை விட முக்கியமா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது பட்டாமிக்காவும் லேடி பெண் தான். ஸோ இந்த பேலஸ்க்கு, என்னுடைய இந்த பேலஸ்க்கு இனிமே நீ வரவே கூடாது. உன் காலே இந்த பேலஸ்ல படக்கூடாது. இந்த காம்பவுண்டை தாண்டி நீ இந்தாண்ட வந்ததை பார்த்தனா அவ்வளோதான்னு சொல்லி அந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க ஓகே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். பட்டாமிக்காவை திரும்பி பார்த்தா அவங்க கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. அதை ஆனினுடைய அம்மா நோட் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் ப்ரீக் உட்காந்து நோட் பண்ணிட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் அவங்க சின்ன அண்ணன் கோச்சுக்கிட்டு விறுவிறு நடந்து வர்றாரு. பின்னாடியே மாஸ்டர் குவாவும் வந்து, இவர் ஹைனஸ் சாரி நான் சொல்றதை கேளுங்கிறாரு. உன் முகத்தையே நான் பார்க்க நினைக்கல, நீ தயவு செய்து இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. கோபமா வந்து உட்காந்தவர்கிட்ட பெரிய அண்ணன் சொல்றாரு, நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி. இல்லை, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் மட்டும் லேடி பெண் கிட்ட இன்ட்ரோ பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. லேடி பெண்ணுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க நினச்சிட்டேன்னு சொல்லி அவங்க அண்ணன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெரிய அண்ணன், இல்லை எதுக்கு இதெல்லாம் உன் மேலே போட்டுக்க நினைக்கிற, இதில் உன் தப்பு என்ன இருக்குது, அவன் நல்லா மாதிரி நடித்து எல்லாரும் ஏமாத்தினதுக்கு நீ என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை, நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அவங்க அண்ணனும் சொல்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசே கேட்கல. ஒருவேளை இந்த மேரேஜ் ஏதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணுறது, நின்னதுனால பரவாயில்ல, நடந்திருந்தா எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நம்ம ஆளாயிருப்போம், கடைசி வரைக்கும் லேடி பெண்ணோட வாழ்க்கை இப்படியே போயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.